சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இது போல் ரவுண்ட் ரவுண்டா கட் சோமாசங்க சண்டை அடிச்சு 5 ரூபாய் ஒரு ஒப்பட்டை வாங்கி வந்திருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சமையல் ஸ்டைல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்க காலையிலேயே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து சாதம் செய்யணும்ல, அதனால சாதம் வச்சுட்டாங்க. சாதம் வந்துகிட்டே இருக்கு. பக்கம் வேகிட்டோம். சாதத்துக்கு குழம்பு செய்யணும்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் போட போறேங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை அதிகமாக எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததாக வந்து கொத்தமல்லி இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு வச்சுருக்கிறேங்க. பாலக்கீரை இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் நம்ம தோட்டத்துல வளர்ந்த வாழைக்காங்க. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காவை பார்த்துட்டு நம்ம பறிக்காம வரத்துக்கு மனசு இருக்குமா? இருக்காது இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா ஒரு சீப்பே வந்து பறிச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இதை வச்சு சூப்பரா நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடலாங்க. இப்ப வாங்க, பேசிக்கிட்டே இருந்தா வேலை நடக்காது. கடகடன்னு நம்ம சமைக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். கீரை வந்து தொக்கு மாதிரி செய்ய போறோங்க. தக்காளி போட்டு முள்ளங்கி சட்னி செய்ய போறேன். அடுத்ததான் வாழைக்காய் பொரியல் செஞ்சு சாதம், அப்படி இல்லைன்னா சட்னி செய்யணுங்க. அப்பாவுக்கு வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி செஞ்சுட்டு தோசை, அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊத்திக்கலாம். இன்னைக்கு இதெல்லாம் தாங்க ஸ்பெஷல். சரி வாங்க சமைக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் போட்டாங்க. எண்ணெய், கடுகு, அடுத்ததா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கேன். இது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம கீரை தொப்பி செய்ய போறோங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு வதக்கிறேன். கீரைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமா போட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. சாதம் பாத்தீங்கன்னா ஒன்னும் வேகலைங்க, வெந்துகிட்டே இருக்கு. சூப்பரா நம்ம சாதம் வடிச்சிட்டு முள்ளங்கி சட்னியும் நம்ம வதக்கி வச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி சட்னி செய்ய போறோங்க. முள்ளங்கி சட்னி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா முள்ளங்கி இது போல் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்குல்ல, இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதக்கணுங்க. நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு முள்ளங்கி நல்லா வதங்கணுங்க. கலர் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பரா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சட்னி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீரை தொக்கு செய்யறோம்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்காங்க. தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைஞ்சி எடுத்தோம்னா டேஸ்டியான கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடும். அப்படியே வதங்கட்டும். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறணுங்க. அப்படி வறுத்து வச்சாதான் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட். அப்படியே பாருங்க, முள்ளங்கி சட்னிக்கு வந்து எல்லாமே வதக்கிட்டாங்க. இதுல என்னென்ன போட்டிருக்கேன்னா பார்த்தாலே தெரியுங்க. சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, வரமிளகாய் போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா தனியா போட்டுக்கணுங்க. கூடவே வேர்க்கடலை கொஞ்சம் போட்டிருக்கேன். தனியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறமா முள்ளங்கியும் போட்டு வதக்கி அரைச்சோம் அப்படின்னா முள்ளங்கி சட்னி வந்து ரெடி ஆயிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, கீரை தொக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கடைஞ்சி சூப்பரா சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். சமையல் எல்லாம் சமைச்சிட்டேங்க. என்னென்ன சமைச்சிருக்கீங்க பாக்கலாம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சாதங்க, நல்ல சூப்பரான சாதம் வந்து பாத்துருக்கீங்க. சாதம் தான் வடிச்சு வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கீரை தொக்கு செஞ்சிருக்காங்க. சூப்பரா இந்த கீரை தொக்கு எப்படி செஞ்சேன்னு சொல்லி பாத்துட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்ததா வந்து இதுல வந்து முள்ளங்கி நல்லா வதக்கிட்டு அரைக்கிற சட்னிங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த முள்ளங்கி சட்னி. அடுத்ததா எப்பயும் போல சட்னி செஞ்சு வச்சிருக்கிறேன். இது வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க ஸ்பெஷல். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கீரை தொக்கு தான் போட போறேன். டேஸ்டா இருக்குங்க இந்த கீரை தொக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க.
குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இந்த கீரை தொக்கு சாதமே போதும். பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வேணாம்னு சொல்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எதுவுமே சமைக்கல. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து இது மட்டும் சமைச்சாச்சு. அடுத்ததா வாழைக்காய் பொரியலுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வாழைக்காய் கூடவே வந்து துவரக்காயும் போட்டு செஞ்சுருக்கேங்க. கொட்டைங்க துவரக்கொட்டை அதுவும் போட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பாக்குறீங்க நல்லாதான் இருக்கு. மாவு கொஞ்சம் வைக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அல்சல் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சமா தாங்க சாப்பிடுவா. இது வந்து பூ அரிசி வாழைக்காய் புளி வச்சுக்கிறேன். நல்லா லஞ்ச் பேக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலுங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா அவங்களை ரெடி பண்ணி கலந்து விடலாம். அதுக்குதான் இதுக்கு வந்து வாழைக்காய் போட்டு வச்சுக்கிறேன். லாஸ்டா கையோட பாக்ஸ் போதுமா கவி பாக்ஸ் கம்மியா வச்சுக்கணும். எல்லாருமே கம்மி கம்மியா தான் வச்சுக்கணும். அடுத்ததா வாழைக்காய் பொரியல் அவ்வளவுதான். இன்னைக்கு இதெல்லாம் நல்ல ஸ்பெஷல் சமைச்சிருக்கேன். உங்களோட வீட்டுல நீங்க என்னென்ன பொரியல் சமைச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறமா என்னென்ன வீடியோ வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போலாம். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாம். டாக்டர் பேரு கடை கட்டி இது காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பியாச்சு. யார் யார் போறோன்றத பாருங்க. வெளியே பாருங்க, முன்னாடி அம்மா இருக்காங்க. குடும்பமா சேர்ந்து கிளம்பியாச்சு. எங்க போறோன்றது பாக்கலாம். போய் திருப்பத்தூர் தாங்க போறோம் ஷாப்பிங்க. அங்க போய் என்னென்ன வாங்க போறோம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க. பாட்டு போட்டு பாட்டை போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவே எடுக்க முடியல. வாய்ஸ் எப்படி கட் பண்ணி போட போறேன்னு தெரியல. கண்ணாடி பாருங்க எவ்வளவு பெரிய கண்ணாடியா இருக்கு. ஷாப்பிங் வந்த வேலையை விட்டு மத்த எல்லா வேலையும் செய்வோம். வடிவுக்கு காட்டணும் இருக்கு. நல்லா வைமா. கம்மியா வராது. நல்லா இல்லம்மா. பாட்டு ஒரு கொட்டி சித்திரவதையாக்கு வேணும். சின்ன பையனாகனா கோம் போட்டு
ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, இதுனா பருப்பு வடை. அடுத்தது நிப்பேட்டு இருக்கு. சோமாஸ் எங்கம்மா? எல்லாமே சுடு சுடு இருக்கு பாருங்க. இது வந்து சோமாஸ் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என் சித்திக்கு பயிருண்டை பிடிக்கும்ட்டு பயிருண்டை. உள்ள பாத்தீங்கன்னா பயிறு, என்ன பயிறு? பச்சை பயிறு. சுடு சுட அப்படியே போட்டுக்கிறாங்க. நல்லா வியாபாரம். ஒப்பட்டை பாத்தீங்கன்னா ஒப்பட்டை பாக்குறதே ஒரு பொருளா இருக்குது. சண்டை அடிச்சு 5 ரூபாய் ஒரு ஒப்பட்டை வாங்கி வந்திருக்கு பாருங்க. சுட சாப்பிடலாம் வாங்க. இந்த சோமாஸ் கூட 5 ரூபாய். இந்த ஆள் எடுத்துக்கலாம். 10 ரூபாய் கிடந்த 2 ஒப்பட்டை தான் இதுல ஹைலைட். இது நல்லா மடிச்சு சாப்பிடணும். முறுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கொஞ்சம் தாலி கம்மி ஆயிட்டாங்க. கட் பண்ணி வச்சுட்டு முறுக்குறா. முறுக்கு முறுக்கு அப்படியே வீடியோ காட்டி கொடுக்குறோம். முறுக்கு பசங்களுக்கு வாங்கிட்டு போறாங்க. அப்பாக்கு பசங்களுக்கெல்லாம் முறுக்கும் பாத்தீங்கன்னா 5 ரூபாய். நல்லா ஃப்ரெஷ்ஷா போடுறாங்க. எந்த இடம்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் போய் முறுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ஒப்பட்டை தான் என்னுடைய ஃபேவரட் ஃப்ரூட். வாங்க சாப்பிடலாம். புளி வேணுமா? ஒப்பட்டை நான் சாப்பிட்டு ஒண்ணு நல்லா ஒண்ணுதான் சாப்பிட்டுங்க. நான் ஆப்பிளே ரோஜா ஒண்ணு கூட சாப்பிடலாது. ரொட்டி வாங்கி ரம்ஜான் நம்மளுக்கு லைட் அடிச்சுன்னு சரி. வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிச்சுங்க. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போறோம். கறி பாத்தீங்கன்னா அங்க வச்சு பாருங்க. அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போதுமாமா? இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி சீரக சம்பா தாங்க செய்ய போறோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஷார்ட் வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். காலையில இருந்து நம்ம என்னென்ன பண்ணோம்னு சொல்லி பாத்துருப்பீங்க. இது போல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாமா? பாய்.